வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உறவாடும் நெஞ்சங்கள் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. so that நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆஷா சொன்னதையெல்லாம் கேட்டு சௌமியா ஒரு அரை மணி தனியாக உட்கார்ந்து ஒரு லிஸ்டை போட்டாள். அவளுக்கே தலை சுற்றியது. இந்தா, குறைஞ்சபட்சம் முதல்ல 3 லட்சம் வேணும் குடித்தனம் ஆரம்பிக்க. நீ என்னடி பண்ணுவ ஆஷா என்று உண்மையான கவலையுடன் கேட்டாள் சௌமியா. ஏண்டி இந்த கேள்வி? 2 வீட்லயும் சண்டைனா உனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க? என்ன சௌமியா, எனக்கு 2 வீட்டு கூட்டத்தான சண்டை. கடை ஏன் பக்கம் தானே, அவர் கையில, எனக்கு என்ன பஞ்சம்? நாம ஏதாவது ப்ரௌசிங் சென்டருக்கு போய் சமையல்காரி வேலைக்காரி எல்லாம் ஏஜென்ட்ஸ் மூலமா பிடிக்கலாம், வீடு பார்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கையிலேயே வாசலில் கார் சப்தம் கேட்டது. நடராஜ் தான். சௌமியாவும் அவனும் ஹலோ சொல்லிக் கொண்டார்கள். இத பாரு ராஜ், இவன் பட்ஜெட் படி 3 லட்சம் ரூபாய் குடித்தனம் ஆரம்பிக்கவே ஆகுமாம் என்றாள் ஆஷா. சௌமியாவிற்கே எரிச்சலாக இருந்தது. என்ன பெண் இவள்? வெளியில் இருந்து வந்த ஆண் பிள்ளை ஒரு கிளாஸ் தண்ணீர் கூட குடிக்க விடாமல் இப்படியா உள்ளே நுழையும் போதே லிஸ்டை கொடுப்பாள்? ஆனால் நடராஜ் எதுவுமே பேசவில்லை. ஒரு பக்கமாக உட்கார்ந்தவன் இந்தா என்ற ஒரு செக்கை நீட்டினான். பிரித்து பார்த்தாள் ஆஷா. 1 லட்சத்திற்கான செக் அது. நாராயணசாமி கையெழுத்திட்டிருந்தார். கேள்விக்குறியோடு நடராஜ் முகத்தை பார்த்தாள் ஆஷா. இன்னைக்கு துர்கா போன்ல பேசினா. நீ பாட்டுக்கு திடீர்னு போயிருக்க. நான் உன் செல்லுக்கு ஃபோன் பண்ணேன், கிடைக்கல. அப்புறமா ரேவதி அண்ணிகிட்ட பேசினேன், விவரம் தெரிஞ்சது. சரி, நீ அவசரத்துக்கு எங்க போயிருப்பேன்னு யோசிச்சதுல கடையில சொன்னாங்க நீ உன் சிநேகிதன் வாசு வீட்ல இருந்து வந்ததாக. அதனால தான் இந்த செக்கை அனுப்பியிருக்கார் அப்பா. அவசியமான சாமான் எல்லாம் வாங்கிக்கோங்க. ரேவதிக்கு அவங்க வீட்ல சீரா பாத்திரங்கள், இண்டக்ஷன் அடுப்புன்னும் என்னென்னவோ வச்சிருந்தாங்க. அதெல்லாம் நீங்க புது வீட்டுக்கு போனதும் வந்து எடுத்துக்கோங்க. உங்க 2 பேருடைய நல்வாழ்க்கைக்கும் நாங்க எல்லோரும் வாழ்த்துறோம். அப்பாவோட அப்பப்ப பேசு அப்படின்னு சொன்னா. இந்த செக்க எங்க டிரைவர் மூலமா கடைக்கு அனுப்பியிருந்தாள் என்று சொல்லி முடித்தான். சௌமியா, 1 லட்சம்ங்கிறது உன் தேவைக்கு கொஞ்சமான பணம். தவிர பண்ட பாத்திரம் எல்லாம் வந்துடும்னா அதுல இல்லாதத வாங்கினா போதுமே என்றாள். இப்ப இவங்களை யார் அனுப்ப சொன்னது இதையெல்லாம்? என்னவோ இவங்களுக்குத்தான் வசதி இருக்கிற மாதிரியும் மத்தவங்க எல்லாம் பிச்சைக்காரங்க மாதிரியும் எண்ணம். அத்தனையும் அகங்காரம் என்றாள் ஆஷா காட்டமாக. நடராஜ் வாயையே திறக்கவில்லை. சௌமியா ஆஷாவை தனியாக உள்ளே கூப்பிட்டு போய், இப்ப நீ தவிச்சுக்கிட்டு இருக்கச்சே, உனக்கு உரிமை இருக்குன்னு நீ கேட்காமயே அனுப்பியிருக்காங்க. அத பாராட்டுவியா? அதை விட்டுட்டு அனாவசியமா எதேதோ பேசுறியே. போய் வந்த மனுஷனுக்கு ஒரு கப் காஃபியாவது முதல்ல கொடு என்றாள். காஃபி சாப்பிடுறீங்களா என்று ஆஷா கேட்கவும், சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருக்க, கடப்பை என்கிட்ட, இப்ப வந்துடும் என்றான் நடராஜ். அதற்குள் வாசலில் யாரோ அம்மா என்று கூப்பிடும் சப்தம் கேட்கவும் ஆஷா போய் பார்த்தாள். அவள் பிறந்த வீட்டு டிரைவர் வந்திருந்தான். என்ன குமார் என்று கேட்டாள். மா இந்தாங்க என்று அவளுடைய 2 வீலரின் சாவியையும் ஒரு கவரையும் கொடுத்தான். பதில் இப்ப தரீங்களாமா என்று கேட்டான். 2 வீலரில் தான் வந்திருந்தான். நான் படிச்சுட்டு தானே எழுதி தரணும், இதென்ன கேள்வி? நீ இப்ப போயிட்டு அப்புறமா வா என்றாள் ஆஷா. இவள் குணம் எல்லோருக்கும் பழக்கம்தான் என்றாலும் வெயிலில் வந்திருக்கிறவனுக்கு ஒரு வாய் தண்ணீர் கூடவா கொடுக்க மாட்டாள் என்று எல்லோருக்கும் தோன்றியது. சௌமியா உள்ளே போய் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். தொப்பென்று ஒரு சேரில் உட்கார்ந்தாள் ஆஷா. லெட்டரை படி என்றாள் சௌமியா. பிறகுதான் ஆஷா கவரை பிரித்தாள். அதில் ரூபாய் 2 லட்சத்திற்கு விக்ரம் கையெழுத்திட்டிருந்த செக் இருந்தது. அதன் கூடவே அண்ணி எழுதியிருந்த லெட்டர். அன்புள்ள ஆஷா, நீ திடீரென்று சொல்லிக் கொள்ளாமல் கூட புறப்பட்டு விட்டாய். பரவாயில்லை. நீ குட்டி குழந்தையாக இருந்த நாளில் இருந்து உன்னை என் மாமா பெண்ணாகத் தெரியும். இப்பவும் உன்னை என் நாத்தனாராக நினைக்கவில்லை, என் உடன்பிறப்பாக நினைத்துத்தான் இதை எழுதுகிறேன். நான் தான் ஒரு மாமியார் வீட்டில் போய் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளையோ பெண்களுக்கு குறைந்தபட்சம் தெரிய வேண்டிய வேலைகள் பற்றியோ சொல்லிக் கொடுக்காமல் உன்னை வளர்த்து விட்டேன். இப்போ நீ கஷ்டப்படுகிறாய், வருத்தமாக இருக்கிறது. ஆனால் உன் கல்யாணம் இத்தனை சீக்கிரமாக நடக்கும் என்று யாருக்கு தெரியும்? இப்போதாவது சுதாரித்து கொண்டு
உன் கணவன் மனம் கோணாமல் நடந்து கொள். துர்கா, நாங்கள் உனக்கு கொடுத்த பொருட்கள் எல்லாவற்றையும் உனக்கு அனுப்புவதாக சொன்னாள். ஆனாலும் உனக்கு பணம் தேவைப்படும் என்று அனுப்பியிருக்கிறேன். வண்டி இல்லாமல் சிரமப்படுவாய் என்பதால் அதையும் அனுப்பியிருக்கிறேன். அத்தை உனக்கு ஆசிகள் என்று எழுத சொன்னார்கள். ஆல் த பெஸ்ட். இப்படிக்கு உன் அண்ணி ரேவதி. கடிதத்தை வாய்விட்டு அவள் படித்ததும் ஆஷா நெகிழ்ந்து போகப் போகிறாள் என்று நினைத்தனர் சௌமியாவும் நடராஜும். அவளா? வழக்கம் போல இந்த 2 அகங்காரிகளுமா என்னை அவமானப்படுத்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப செஞ்சுட்டாங்க என்றாள். ஏன் ஆஷா, அவங்க அத்தனை அக்கறையா எழுதியிருக்காங்க, நீ அதை கூட இப்படி தப்பாத்தான் எடுத்துப்பியா என்று கேட்டாள் சௌமியா தாங்க மாட்டாமல். ஆமா, எனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு உன்னை கூப்பிட்டதனாலேயே உனக்கும் நான் எளப்பமா போயிட்டேன்ல என்றாள் ஆஷா வெடுக்கென்று. சரி விடு, நான் கிளம்புறேன் என்றாள் சௌமியா. ரொம்ப தேங்க்ஸ் என்று அவளை அனுப்பிவிட்டு கதவை தாழிட்டு கொண்டு உள்ளே வந்து விட்டாள் ஆஷா. என்ன ஆஷா, நீ இப்படி எல்லாரையுமே தப்பா எடுத்துக்கிட்டே போனா நமக்கு யார் இருப்பாங்க சொல்லு என்றான் நடராஜ். அதுவே தாங்கவில்லை அவளுக்கு. உள்ளே போய் கட்டிலில் படுத்துக்கொண்டு ஒரே அழுகை. அவளை சமாதானம் படுத்துவதற்குள் ரொம்ப கஷ்டப்பட்டு போய்விட்டான் நடராஜ். 1000 மன்னிப்பு, 1000 சாரி. 2 சாரிகள், புடவைகள், எல்லாவற்றிற்கு பிறகுதான் அவள் சாதாரணமானாள். 2 நாட்களில் வீடு பிடித்தார்கள். அங்கு வேலைக்காரி, சமையல்காரி எல்லாம் பிடித்தாயிற்று. ஏதோ தான் பெரிய சாம்ராஜ்யத்திற்கு அதிபதியாகி விட்டது போல உணர்ந்தாள் ஆஷா. நடராஜுக்கு மட்டும் மிகவும் பயமாகத்தான் இருந்தது. இவள் சமையல்காரி, வேலைக்காரியை எல்லாம் நடத்தும் விதத்தை பார்த்து திரும்ப ஹோட்டல் சாப்பாட்டிற்கே தயாராக இருக்க வேண்டியதுதான் என்று நினைத்து கொண்டான். அதுபோல் ஆஷா செலவு செய்யும் விதத்தை பார்த்தும் அவனுக்கு பயமாகத்தான் இருந்தது. காதலிக்கும் போது இருந்த ஆஷாவை இப்போது காணோம் என்று தோன்றியது. ஆஷாவிற்கும் அதே நினைப்புதான். நடராஜை பற்றி எது எப்படி இருந்தால் என்ன, நாட்கள் பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருந்தது. காலை 5 மணிக்கு ஆதித்யாவின் செல் ஒலித்தது. அழைத்தது யார் என்று அரை கண் கொண்டு பார்த்தால் துர்காதான். ஆதித்யா, குட் மார்னிங் டார்லிங் என்றான். வெரி குட் மார்னிங் ஆதி. ஒரு பெரிய குட் நியூஸ். இல்லாட்டா இத்தனை சீக்கிரம் எழுப்பி இருக்க மாட்டேன். சாரி என்றாள். நீ எழுப்பினதே குட் நியூஸ் தான். என்னாச்சு? சிச்சி, இன்னைக்கே நமக்கு கல்யாணமா என்றான் ஆதி. ஐயாவுக்கு எப்போதுமே இதே நினப்பு தான் போல இருக்கு. இது வேற, நாம இம்ப்ரூவ்மெண்ட் பரீட்சைக்கு அனுப்பின அவ்வளவு பேரும் பாஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே 90% மார்க். 2 பேர் 100% வாங்கியிருக்காங்க. இதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க முடியும் சொல்லுங்க? நிஜம்தான் துர்கா. ஆனா இத்தனை விடியற்காலையில நீ எங்கடா அதை பார்த்த? நான் ராத்திரி எங்க தூங்குனேன்? 1 மணிக்கு ஒரு தரம் லேப்டாப்பை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்த. லூசு, நாம நல்லா ஒழிச்சிட்டோம். மற்றதை சாமி கிட்ட விட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் கரஸ்பாண்டன்ட் சார். அங்கிள், ஆன்டி எல்லாரும் எழுந்ததும் சமாச்சாரத்தை சொல்லுங்க. அப்பா எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அவர்கிட்ட இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்றேன். ஓகே, ஆனா இந்த சந்தர்ப்பத்துல நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறத கொடுக்க முடியுமா? என் வருங்கால மனைவியாரே. அதுதான் சொல்லிட்டீங்களே வருங்கால மனைவின்னு. சீக்கிரமே கிளம்பி வாங்க, ஸ்கூலுக்கு போகணும். எல்லா பேரண்ட்ஸும் வந்துடுவாங்க என்றாள். சரி துர்கா, நான் 8 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். குதித்து கொண்டு ஓடி வந்த மகளை அதிசயமாக பார்த்தார் நாராயணசாமி. என்னம்மா துர்கா என்று அம்மாவும் கேட்க, அம்மாவை கட்டி கொண்டு ஒரு சுற்று சுற்றி அப்பாவுக்கு கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள் துர்கா. அப்பா, இம்ப்ரூவ்மெண்ட் ரிசல்ட் வந்துடுச்சுப்பா என்று எல்லா விவரங்களையும் சொன்னாள். எனக்கு தெரியுமா, என் செல்ல மகள் சாதிச்சிடுவான்னு. பார்த்துக்கிட்டே இரு. தனம், இவ இந்த பள்ளிக்கூடத்தை பல்கலைக்கழகமா ஆக்கிடுவா பாரு. ஆதித்யாவும் செம உழைப்பல்ல போட்டிருக்காரு இதுல என்றார். ஆமாங்க, அந்த தம்பி கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம்தான். ஆனா என் பிள்ளை என்ன செய்யுதோ, அதுக்கு நல்லா சாப்பிடணும் பாவம் என்று சொல்லவும் மறக்கவில்லை. அவர்கள் எல்லோருமாக காரில் ஸ்கூலுக்கு சென்றார்கள். கீழே இறங்கியதும் பெரியவரை உள்ளே நடக்கவிட்டு அவன் காரை பூட்டினான். துர்கா, இந்த ஸ்வீட்ஸை எடுத்துக்கிட்டு வாயே என்றான். அவள் அதை எடுத்துக்கொண்டு உயிலாக வர, இரு, இனிப்பே இன்னும் ஒரு இனிப்பை எடுத்து வருகிறது. என் கண்ணை பட்டிடும் போல இருக்கேடி என் செல்லம் என்றான். துர்காவிற்கு ஒரு அரை மணி முன்னால்
அம்மா இதையே சொன்னது நினைவுக்கு வந்தது. சிரித்து விட்டாள். என்ன சிரிப்பு இது? பச்சை கிளி மாதிரி இருக்கே என்றான். நீங்க கிளி ஜோசியர் மாதிரி இருக்கீங்க. வாடி என் ரோஜா பூவே, இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை கட்டிக்கிட்டதும் உன்னை கவனிக்கிற விதத்துல கவனிக்கிறேன் என்றான். இவர்கள் உள்ளே நுழைந்ததுமே பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்து இவர்களை சூழ்ந்து கொண்டனர். தேங்க்ஸ் மேடம், நன்றி சார் என குரல்கள் திரும்ப திரும்ப கேட்டன. வசந்தரா வந்து துர்காவை அப்படியே கட்டி கொண்டு விட்டாள். சாதிச்சிட்டீங்க என்றாள். இன்னும் நிறைய இருக்கு வசந்தரா சாதிக்க என்று சொல்லிக்கொண்டே எல்லா பேரண்ட்ஸும் கொண்டு வந்திருந்த இனிப்புகளையும் பழங்களையும் எல்லோருக்குமாக வழங்கினாள். ஓரிருவர் மாலைகளும் வாங்கி வந்திருந்தனர். நாராயணசாமிக்கு, துர்காவுக்கு, ஆதித்யாவுக்கு, மேலும் வசந்தராவிற்கு என்று போட்டு மகிழ்ந்தனர். வந்திருந்த மாணவர்கள் எல்லோருமே இனிப்புகள் வாங்கி வந்திருந்தனர். எல்லாவற்றையும் நாராயணசாமியின் கையில் கொடுத்து ஆசி பெற்றனர். அதன் பிறகு அனைவரிடமும் 11th 12th மாதிரி தான், நீங்க எல்லாரும் இதே ஸ்கூல்ல தானே படிக்க போறீங்க என்று கேட்டார். நிச்சயமாக சார், நிச்சயமாக என்று எல்லோரும் குரல் கொடுத்தனர். ஒரு பையனின் அப்பா, மேடம் நீங்க இங்கேயே இருப்பீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா தொடர என்றார். சட் என்ற துர்கா, உறுதியா எனக்கு சொல்ல தெரியல என்றாள். அதற்குள் ஆதி, மேடம் மட்டுமில்ல, நானும் இதே ஊர்ல தான் இருப்பேன், சந்தேகப்படாமல் தொடரலாம் என்றான். மகிழ்ச்சி, நன்றி என்ற வண்ணம் எல்லோரும் மறுநாள் ஸ்தாபகர் விழாவிற்கு கண்டிப்பாக வருவதாக சொல்லி விடை பெற்றனர். அன்று இரவு தூக்கம் வரவில்லை என்று போன் செய்த துர்காவை பார்த்து ஆதி சிரித்தான். எதுக்கு இத்தனை கவலைப்படுற? இப்படி இருந்தா நீ எப்படித்தான் நம்ம பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் கார்த்தி பண்ண போறியோ என்றான். அது யார் நம்ம பொண்ணுங்க? நமக்கு பிறக்க போற 3 பொண்ணுகளைத்தான் சொல்றேன். சமத்து வழியுது. அது சரி, பிள்ளை குழந்தை வேண்டாமா? ஏன் வேண்டாம்? அதுவும் 3 உண்டே. சமத்துவம் அம்மா, சமத்துவம். அப்படின்னா மனைவி மட்டும் ஒண்ணு போதுமா? அநேகமா போதாதுதான். என்னவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் என்றான். ஃபோன் தானே, ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற நினப்பா? இருங்க சார், நாளைக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியை என்று சொல்லிவிட்டு குட் நைட் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள். மறுநாள் ஸ்தாபகர் தினம். வேலைகளை எல்லாம் முதலிலேயே குறித்து வைத்து கொண்டு யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செய்ததனால் பெரிய குழப்பம் ஒன்றும் இல்லைதான். இவர்கள் மாவட்ட கல்வி அதிகாரியை கூப்பிட்ட போதே அந்த அம்மாள் நிச்சயம் வருகிறேன் என்று சொன்னது கூட ஆச்சரியம் இல்லை. முதல் நாள் ரிசல்ட்டை பார்த்துவிட்டு துர்காவையும் ஆதித்யாவையும் மனதார பாராட்டினார். எத்தனை திட்டமிட்டு செய்திருந்த போதிலும் வேலைகள் வளர்ந்தன. முதல் நாள் மாலை வரைக்கும் துர்கா, வசந்தரா, சந்தியா, இன்னும் சில ஆசிரியர்களுக்கும் வேலை இருந்தது. அதற்கு பின்னும் ஆதித்யா தான் இருந்து ஏதோ வேலை பார்ப்பதாக சொன்னான். துர்கா தான், வேண்டாம், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு காலை 8 மணிக்கு முன் வந்து விடலாம் என்று சொன்னாள். இல்லாவிட்டால் விழா சமயத்தில் தூங்கி வழிய வேண்டி இருக்கும் என்பது அவளுடைய வாதம். சரி என்று கிளம்பிய எல்லோரும் சரியாக காலை 8 மணிக்கு வந்துவிட்டனர். ஸ்கூலின் அலங்காரம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மொத்தமும் புது வர்ணம் அடித்து ரிப்பேர் பண்ணக்கூடிய மர சாமான்களை ரிப்பேர் செய்து வாசல் போர்டு பிரமாதமாக எழுதப்பட்டு என்று கண்ணை கவர்ந்தது. மைதானத்தின் நடுவே வண்ண வண்ண தோரணங்கள் கண்ணை பறிக்க வாசல் காம்பவுண்ட் சுவர் அருகே பல வண்ண கொடிகள் பறந்தன. மைதானத்தில் நாற்காலிகள், நடுவே சிவப்பு நடை கம்பளம், மேடையில் 5 6 நாற்காலிகள், பெரிய நீள மேஜை வெள்ளை விரிப்புடன், பின்னால் ஸ்தாபகர் படத்துடன் கூடிய மாலையுடன் அங்கையர் கண்ணி உயர்நிலை பள்ளி என்ற பெரிய பேனர். தனியே ஸ்தாபகர் ரங்கசாமி படம், பிறந்த தேதி மறைந்த தேதி போட்டு மாலை போடப்பட்டிருந்தது. மேஜையின் மேல் அழகான விரிப்பு, தண்ணீர் பாட்டில்கள், 1 2 பூஜாடிகள். ஏற்பாடுகளை சுற்றி சுற்றி கவனித்தனர் எல்லோருமே. மைக் வைத்து நாதஸ்வரம் போட்டாகிவிட்டது. எல்லோருமே நன்றாக ட்ரெஸ் செய்து கொண்டு வந்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு நடுவே துர்கா பூர்ண சந்திரன் போல் தனித்து விளங்கினாள். பிஸ்கட் கலரில் சிவப்பு பார்டர் போட்ட மைசூர் சில்க், முழுவதும் முத்தும் சிகப்பும், காதில், கையில், கழுத்தில், தலையில் லூஸாக கொண்டை போட்டு கனகாம்பரமும் ஜாதி மல்லியும் சற்று அதிகமாகவே வைத்திருந்தாள். அவளை பார்த்ததும் ஆதித்யா, நான் இன்றிலிருந்து கனி பாலாக போகிறேன் என்றான். துர்கா சரியாக காதில் விழாததனால் என்னது என்று கேட்டாள். நான் நரமாமிச பட்சிணியாக போகிறேன் என்றான்.
போயும் போயும் ஒரு அரக்கனுக்கா எங்க அப்பா என்னை நிச்சயம் செய்திருக்கார் என்று கண்ணை கசக்குவது போல அவள் பாவனை செய்ய, அம்மாடியோ, முக அலங்காரம் எல்லாம் கலஞ்சிடும். நீ ராணி மாதிரி இருக்க, அப்படியே இரு தாயே என்றான். நடுநடுவே இந்த விளையாட்டுக்கள் தான் அவர்களை உற்சாகமாக வேலை செய்ய வைத்தன. ஒருவர் பின் ஒருவராக எல்லோரும் வர ஆரம்பித்து விட்டார்கள். வாசலிலேயே கற்கண்டு, பூ, சந்தனம், குங்குமம் எல்லாம் வைத்து கொண்டு மாணவிகள் தயாராக இருந்தனர். நடராஜும் ஆஷாவும் கூட வந்துவிட்டனர். ஆஷா பேண்ட்டும் ஷர்ட்டுமாக தலையெல்லாம் பறக்க வந்திருந்தாள். மாடனாம் தனலட்சுமியை ஆதையின் பெற்றோர்கள் வரும்போது கூட்டி வர நரசிம்மமும் வேங்கடராஜவும் தத்தம் மனைவிகளுடன் வந்திருந்தனர். முதலில் மாவட்ட கல்வி அதிகாரி, பிறகு எம்எல்ஏ, அதன் பின் கலெக்டர் என்று அவர்களும் வந்துவிட விழா தொடங்கியது. 3 முக்கிய மனிதர்களும் பின் நரசிம்மம், வேங்கடராஜு இருவரின் மனைவியரும் குத்து விளக்கு ஏற்றினர். வரவேற்புரையை தலைமை ஆசிரியை நிகழ்த்த ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார் நாராயணசாமி. அவர் உடல் நலமின்மையால் 2 வருடங்களாக சற்றே சரிந்திருந்த பள்ளி இப்போது தன் பெண்ணாலும் நண்பரின் மகன் ஆதித்யாவினாலும் நிமிர்ந்து விட்டதாக கூறி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அன்று வந்த தேர்வின் முடிவுகளை அறிவித்த போது எல்லோரும் நெகிழ்ந்து போய்விட்டனர். அடுத்தது மாவட்ட கல்வி அதிகாரியின் உரை. இத்தனை சதவிகிதத்தில் தேர்வும் ஆகி தேவையானவற்றில் அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டதால் இனி இந்த பள்ளிக்கூடத்திற்கு 11th 12th வர தடை ஏதும் இல்லை என்று சொன்னபோது கரகோஷம் விண்ணை பிளந்தது. எம்எல்ஏ திரு திருவென்று விழித்தார். மைதானம் மைதானம் என்று அவர் கல்வி அதிகாரியின் காதருகே சன்னமாக சொல்ல, அதான் வாங்கிட்டாங்களே என்றாள். எம்எல்ஏவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. மேடையின் பக்கவாட்டில் பின் வீட்டுக்காரர்கள் 4வரும் அமர்ந்திருந்தனர். கலெக்டர் பேச எழுந்ததும் முழு அமைதி நிலவியது. இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் துர்கா இன்னும் என் நெடுநாள் சிநேகிதரின் மகன் திரு ஆதித்யா ஆகியோரின் உழைப்புதான் இந்த அதிவேக வளர்ச்சிக்கு காரணம். இது போன்ற துடிப்பான இளைஞர்களால் தான் நாடு முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆதித்யாவையும் துர்காவையும் மேடைக்கு அழைத்தார். அப்போது அருகே வந்த நாராயணசாமி ஏதோ சொல்ல, தாராளமாக என்றார். உடனே நாராயணசாமி அறிவித்தார், என் பெரிய நண்பர் திரு ரங்கதுரையின் மகன் ஆதித்யாவிற்கும் என் மகள் துர்காவிற்கும் திருமணம் நிச்சயமாகி விரைவில் நடக்க இருக்கிறது. அதன் அடையாளமாக இருவரும் ஒருவருக்கொருவர் இந்த மோதிரத்தை அணிவிப்பார்கள் என்றார். கரகோஷம் விண்ணை பிளந்தது. பின் கலெக்டர் தொடர்ந்தார். இந்த பள்ளியில் 11th 12th வகுப்பிற்கு கடைசி வரை தடையாக இருந்தது அவர்களுடைய விளையாட்டு மைதானம் சிறியதாக இருந்ததுதான். அன்புள்ளம் கொண்ட 4 நல்ல குடும்பத்தினர் அதை இவர்களுக்கு கொடுத்து வாழ்த்தியுள்ளனர். அவர்களை இப்போது மேடைக்கு அழைத்து கௌரவிக்கிறேன் என்று கூறி தானே முதல் மாலையை ஒருவருக்கு அணிவிக்க எம்எல்ஏ, கல்வி அதிகாரி மற்றவர்களுக்கு அணிவித்தனர். கலெக்டர் தொடர்ந்தார். இன்றைய சிறு குழந்தைகள்தான் நாளைய இந்திய குடிமகன்கள். இவர்களுக்கு இந்த உதவியை செய்ய விடாமல் தடுத்த சில விசித்திர மனிதர்களும் உண்டு. அவர்கள் சற்றே வன்முறை காட்டியதாகவும் அறிகிறேன். இன்றைய முதன் மந்திரி என்னுடைய நெடுநாளைய நண்பர். எனவே இனி இந்த பள்ளியின் வளர்ச்சியில் தலையெடுப்பவர்களின் நிலை நன்றாக இருக்காது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி மேன்மேலும் சிறந்து வளர என் உளம் கனிந்த வாழ்த்துக்கள் என்று கூறி அமர்ந்தார். அடுத்து பேச எழுந்த எம்எல்ஏ என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒருவித திகைப்புடன் ஆரம்பித்தார். பள்ளியின் தாளாளர், நிர்வாக அதிகாரி, ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி உண்மை உழைப்பை தரும் அனைவரும் தான் இன்றைக்கே நாட்டுக்கு தேவை. ஒரு பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சியில் தலையிட்டு அதை கெடுக்க நினைப்பவர்கள் எங்கிருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவர்களே. இந்த பள்ளியை சேர்ந்தவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இனி உங்களுக்கு எந்தவிதமான இடைஞ்சலை யார் செய்தாலும் எங்கள் கட்சியின் கைகள், இந்த கருணானந்தத்தின் கைகள் சும்மா இருக்காது என்று கடுமையாக எச்சரிக்கிறேன் என்று பெரிய குரலில் சொல்லிவிட்டு அமர்ந்தார். மூவருக்கு மாலை போட்டு நினைவு சின்னங்கள் வழங்கப்பட்டன. அதன் பிறகு ஆதித்யா, இனி இந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் எப்போது வேண்டுமானாலும் தங்கள் குறைகளை இன்டர்நெட்டில் தெரிவிக்கலாம். வாரம் ஒரு முறை வந்து கண்டிப்பாக ஆசிரியர்களை சந்தித்து தங்கள் குழந்தைகளின் படிப்பு பற்றியும் முன்னேற்றத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது கட்டாயம் என்றான். ஒரே கைதட்டல். கடைசியாக துர்கா பேச எழுந்ததுமே
அனைவரும் குதூகலமாக கை தட்டினர். அழகாக அனைவருக்கும் நன்றி சொன்னாள். இந்த மனைகளை நமக்கு கொடுத்தவர்களின் பெயர்கள் பொன் எழுத்தில் பொறிக்கப்பட வேண்டியவை என்றாள். திரு ஆதித்யாவிற்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் நன்றி தெரிவிக்க தன்னிடம் போதுமான வார்த்தைகள் இல்லை என்றாள். தன்னுடன் வேலை செய்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடித்தாள். அதன் பிறகு 2 மாணவிகள் பாரதியார் பாடல்கள் 2 பாடினர். அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. தேசிய கீத முழக்கத்துடன் விழா இனிதே முடிந்தது. எல்லோரையும் மரியாதையாக வழி அனுப்பிவிட்டு திரும்ப வந்தவர்கள் அனைவரும் விடை பெற்றனர். நடராஜிடம் தனலட்சுமி, எப்படிப்பா இருக்க, மெலிஞ்சுட்டியே என்று கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா என்றான். ஏன்பா, தினமும் கடைக்கு போறது கஷ்டமா இருக்கா என்று கேட்டாள். ஆமா, கஷ்டமாத்தான் இருக்கு, நீங்க திரும்ப வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கங்க என்றாள் ஆஷா வெடுக்கென்று. ஆதித்யா துர்காவிடம் வந்து, இப்ப என்ன நிச்சயதார்த்த அறிவிப்பு என்றான். ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டாள் துர்கா. பின்ன அழகா கல்யாணத்தை இன்னைக்கே பண்ணியிருக்கலாம் இல்ல? அதான் மாலை இருந்தது, மோதிரமாச்சு, தெரிஞ்சவங்க எல்லாரும் வந்தாச்சு, இனிப்பும் கொடுக்கிறோம். ஆனாலும் உங்க அப்பா ரொம்பத்தான் மோசம் என்றான். போங்க, நீங்க ரொம்ப பேட் பாய். அப்போ நீ வேற குட் பாயை பாருமா, நான் போறேன். ஆதி, இன்னைக்கு உங்களை ஃபுல் சூட்ல பார்த்ததுல இருந்து எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சரி சரி வாங்க, நாம் எல்லாமும் ஸ்வீட் எடுத்துக்கலாம் என்று எல்லோரையும் உள்ளே கூப்பிட்டாள். அந்த எம்எல்ஏ முகம் போன போக்க பாத்தியா ஆதி என்று கேட்டார் நாராயணசாமி. எத்தனை அழகா திட்டம் போட்டுட்டப்பா நீ. கலெக்டர் அம்மா சொன்ன திட்டமாக்கும் அது என்றான் ஆதி. என்னம்மா, நம்ம பொண்ணு ஸ்கூலை எடுத்துக்கிட்ட வேலை நல்ல வேலைதான். இனிமே சீக்கிரமா கல்யாண வேலைகளை ஆரம்பிக்க வேண்டியது தானே என்று கேட்டாள் தனம். என்னவோ துர்கை அம்மன் தான் கண் திறக்கணும் என்றான் போலி பெருமூச்சுடன் ஆதித்யா. டேய், எங்க முன்னாடியே வா என்று விளையாட்டாக கை ஓங்கினார் ரங்கதுரை. நடராஜுடன் ஸ்கூலை ஒருமிக்க சுற்றி பார்த்த ஆஷா இவர்கள் எல்லோரும் இருக்கும் இடத்திற்கு வந்தாள். அவளுக்கு துர்காவின் அழகும் அலங்காரமும் ஆதித்யாவின் கம்பீரமும் இருவரின் ஆளுமையும் அத்தனை பேரும் அவர்கள் இருவரையும் கொண்டாடின விதத்தையும் பார்க்க பார்க்க வயிற்றெரிச்சலாக இருந்தது. அவர்களுக்கு தன்னையும் எல்லோரும் கொண்டாடும்படி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வெறி ஏற்பட்டது. யோசிக்கணும் என்று நினைத்து கொண்டாள். தன் குழந்தைகளை வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்க்க சான்றிதழ் கேட்ட பெற்றோர்கள் தங்கள் முடிவுகளை மாற்றிக்கொண்டார்கள். நடராஜுக்கு இப்படி தினம் கடைக்கு போவது சற்றும் சுவையாக இல்லை. அவனுக்கு பழக்கம் இல்லை. அவனுடைய சிநேகிதர்கள் தீபக், சதீஷ் வந்தால் அரட்டை அடித்து கொஞ்ச நேரம் பொழுது போகும். அதன் பிறகு அங்கிருந்தவர்களை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அவர்களோடு ஊர் சுற்ற கிளம்பி விடுவான். டோனிக்கு மட்டும் அதில் உடன்பாடு கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு, இனிமே அவன் 4 காசு சம்பாதிக்கணும், இனிமே அவனோட ஒட்டாதீங்கடா என்று நேரடியாகவே சொல்லி பார்த்தான். அவர்கள் கேட்கிற மாதிரி இல்லை. அந்த வீட்டில் இருந்து எப்போது போனால் துர்கா இருக்க மாட்டாளோ அப்போது போய் தன் பண்டம் பாத்திரங்களை டிரைவரை விட்டு எடுக்க வைத்து ஒரு டெம்போவில் போட்டு எடுத்து கொண்டு வந்து விட்டாள் ஆஷா. ஆக வீடு செட் ஆகிவிட்டது. இப்போது துர்கா மாதிரி ஏதாவது செய்து மற்றவர்கள் பாராட்டை பெற வேண்டும். அன்றைக்கே தன்னையும் எல்லோருக்கும் அறிமுகம் செய்து வைக்கவில்லை என்று ஆஷாவிற்கு கோபம். நடராஜிடம் அங்கிருந்து வரும்போது பொறுமினாள். அங்கே எல்லோரும் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க பாத்தியா? உன் பேண்ட்டும் டிஷர்ட்டும் அவங்களுக்கு நடுவுல எங்காவது பொருந்தி இருக்குமா? அதான் கூப்பிட்டிருக்க மாட்டா துர்கா என்றான் நடராஜ். நீ உன் தங்கச்சியை விட்டு கொடுக்கவே மாட்டியே. என்னவோ அவளுக்குத்தான் எல்லாம் தெரியும்னு ரொம்ப கர்வம். நான் இப்போ இந்த மதுரையில் இருக்கிற பெரிய லேடிஸ் கிளப்ல எல்லாம் மெம்பரா போறேன். எனக்கும் அவளை மாதிரி ஒரு நல்ல சாரி கலெக்ஷன் வேணும். நான் நல்லதா 10 புடவை வாங்கிக்க போறேன் என்றாள். ஏன், உங்க அண்ணி தான் கல்யாணத்துக்கு எக்கச்சக்கமா வாங்கியிருந்தாங்களே. எங்க துர்கா வேற உனக்கு நிறைய வாங்கியிருந்தா இல்லையா? எனக்கு இப்போ அவங்கள பிடிக்கல. அதனால அவங்க வாங்கி கொடுத்த புடவைகளும் பிடிக்கல. நான் ஏன் இஷ்டப்படி வாங்கிக்க போறேன். சலித்து போன நடராஜ் என்னவோ செய் என்று சொல்லிவிட்டான். எனக்கு இப்போ ஒரு கார் வேணும் என்றாள் ஆஷா 10 நாட்கள் கழித்து. அதுக்கு பணத்துக்கு எங்க போறது என்றான் அவன். கடையில் அடுத்த மாசம் சரக்கு வாங்கணும்னு கொஞ்சம் ஒதுக்கி இருக்கேன், நீங்க அதுல இருந்து கொடு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற காரை நீ உபயோகப்படுத்திக்கோ. நான் உன் 2 வீலர்ல கொஞ்ச நாள் போய்க்கிறேன் என்றான் நடராஜ். இல்லாட்டா உங்க அண்ணன் கிட்ட கேளு. அத்தனை பணம் எனக்கு புரட்ட வேற வழி கிடையாது.
எனக்கு அந்த ஐடியாவே கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு ஓட்டவும் பயம்தான். நான் வேணும் போதெல்லாம் கால் டாக்ஸில போய்க்கிறேன். கிளப்புக்கு எல்லாம் யாருமே டூ வீலர்ல வர்றதில்ல. நான் இப்போ சேரப்போற 2 கிளப்புமே மொத்தம் பணக்காரங்க இருக்கிற இடம். எதுக்கு ஆஷா இதெல்லாம்? நாளைக்கு பேப்பர்ல உங்க தங்கை ஃபோட்டோ வந்துடும். நானும் கிளப்ல அவங்களோடு போய் சேவையெல்லாம் பண்ணுனா, என் ஃபோட்டோவும் பேப்பர்ல வரும். வேற எப்படி நான் விஐபி ஆறது? கிளப்ல போய் தினம் என்ன பண்ண போறீங்க? அதுவா, சீட்டு விளையாடுவோம். அப்புறம் ஒவ்வொருத்தர் வீட்லயா பார்ட்டி பண்ணுவோம். அடுத்த மாசம் நம்ம வீட்ல பார்ட்டி. நான் ரொம்ப கிராண்டா ஏற்பாடு பண்ண போறேன். யார் வீட்டு பார்ட்டி பெஸ்ட்டோ அவங்களுக்கு வருஷ கடைசியில அவார்டு உண்டு. அது எனக்கு தான் வரணும். நான் இப்பவே தீர்மானம் பண்ணிட்டேன். பார்ட்டினா ரொம்ப செலவாகுமே ஆஷா? ஆகும்தான். ஆனா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தபடி நாம வாழ வேண்டாமா? செலவானா என்ன? என்று அவள் கேட்க, இவனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. ஆனால் அவளை கண்ட்ரோல் செய்யும் சக்தி சுத்தமாக அவனிடம் இல்லை. கடைக்கு போனாலும் நடராஜுக்கு இருப்பே கொள்ளவில்லை. தன் மனவேதனை எல்லாம் தோனியிடம் சொன்னால் அவன் கிழவன் மாதிரி புத்தி சொல்வான். கொஞ்சம் ஆஷாவை கண்ட்ரோல் பண்ணு. பெரியவங்க கூடவே போயிருந்துடு. இந்த தீபக் சதீஷ் 2 பேரையும் கட் பண்ணு. இதையெல்லாம் அவன் சொல்லி சொல்லி அதற்குள்ளேயே புளித்து போய்விட்டது நடராஜுக்கு. கடைக்கு நாள் தவறினாலும் தீபக் சதீஷ் வருவது தவறுவதில்லை. நடராஜுக்கு தன் குறைகளை எல்லாம் கொட்டி அழ ஆள் தேவையாக இருந்தது. அவர்கள் இருவரும், ஆஷா ஆசைப்படுறதுல என்னடா தப்பு? சமூகத்துல நானும் நீயும் பெரிய மனுஷங்களா தெரியணும்னு ஆசைப்படுறா. இத்தனை நாளா உங்க வீட்டுல அந்த அக்கறை எடுத்துக்காம தான் உன்னை அப்படியே விட்டுட்டாங்க. அவ உன்னை நல்வழிப்படுத்துறாடா. நீ கொஞ்சம் ஒத்துழைச்சிட்டு போயேண்டா என்பார்கள். நடராஜுக்கு எந்த பிரச்சனையையும் சந்தித்தே பழக்கமில்லை. ஏதோ பணம் வேணுமானால் அப்பாவிடம் கேட்பான். அப்பா, அம்மா, துர்கா யாராவது அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து விடுவார்கள். மூவருக்கும் அவன் என்றால் உயிர். அவன், நான் கொஞ்ச நாள் சுதந்திரமா இருந்துட்டு அப்புறமா கடை பார்த்துக்கிறேன் என்று சொன்னபோது அவனை சும்மா விட்டது அதனால்தான். அவன் அதிகம் பழகினதெல்லாம் டோனியுடனும் இன்னும் அவனை தேடி வரும் 2, 3 நண்பர்களோடும் தான். எப்பவாவது சீட்டு விளையாடுவான். எவனுக்காவது பிறந்த நாள் என்றால் தண்ணி பார்ட்டியும் உண்டு. ஆனால் எல்லாமே என்றோ ஒரு நாள்தான். தீபக்கும் சதீஷும் வந்து நடராஜுடன் முதலாளிக்கென்று இருந்த அறையில் உட்காருவார்கள். கடையில் ரொம்ப நாட்களாக வேலை பார்த்து வரும் வைத்தீஸ்வரன், ராமச்சந்திரன் இருவருக்கும் அவர்கள் அங்கு உட்காருவது பிடிக்கவில்லை. அங்கே 2 தலைமுறைகளாக நாராயணசாமி குடும்பத்தினர் பூஜை செய்யும் தெய்வ திருவுருவ படங்கள் இருந்தன. அங்குதான் கணக்கு புத்தகங்களும் இரும்பு பீரோ எல்லாம் இருந்தன. அங்கு நாராயணசாமி இந்த 2 குமாஸ்தாக்களை தவிர யாருமே போவதில்லை. அப்படி இருக்கும்போது யாரோ 2 பையன்கள் கிட்ட வந்தாலே சிகரெட் வாடை, பரட்டை தலையும் ஜீன்ஸுமா இவர்களுக்கு சற்றும் பிடிக்காத தோற்றத்தில் வந்து அங்கு உட்காருவதா? மெதுவாக ஒரு நாள் வைத்தீஸ்வரன் நடராஜ் மட்டும் தனியாக இருக்கும் நேரம் பார்த்து சொன்னார். எனக்கு தெரியும், உங்க வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டான். அதன் பிறகு ஒரு நாள் அவர்கள் இருவரும் அந்த ரூமிலே சிகரெட் பற்ற வைத்த போது வைத்தீஸ்வரனால் தாங்க முடியவில்லை. தான் போய் சொல்லாமல் ராமச்சந்திரனை அனுப்பினார். நீங்க வாங்கி கட்டிக்கிட்டாச்சு, இப்ப நான் வாங்கி கட்டிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போன அவருக்கு நன்றாகவே அர்ச்சனை நடந்தது. அவருக்கு சீ என்றாகி, இவர்கள் எப்படியோ போகட்டும் ஐயா, இனிமே நாம தலையிட வேண்டாம் என்று வைத்தியிடம் சொல்லி வருத்தப்பட்டார். ஆனால் இருவருக்கு மனது கேட்கவில்லை. வெள்ளி, செவ்வாய், சனி ஆகிய 3 நாட்களிலும் நாராயணசாமி கடைக்கு வந்து கொண்டுதான் இருந்தார். காலையில் ஊதுபத்தி கற்பூரம் ஏற்றி சாம்பிராணி காண்பித்து பூ போட்டுவிட்டு சற்றே உட்கார்ந்து விட்டுத்தான் போவார். அநேகமாக அந்த நாட்களில் மத்தியானம் வரை கடை பக்கம் நடராஜ் தலை காட்ட மாட்டான். ஆனாலும் மற்ற நாட்களில் அவன் நண்பர்கள் வருவதும் சேர்ந்து புகை பிடிப்பதும் நடந்து கொண்டுதான் இருந்தது. பொறுக்க மாட்டாமல் ஒரு நாள் துர்காவிடம் போய் விஷயத்தை சொன்னார். முதலில் நாராயணசாமியிடம் சொல்லலாம் என்றிருந்தவர் இதை கேட்டு அவருக்கு உடம்புக்கு வந்துவிடப் போகிறதே என்ற பயத்தினால் துர்காவிடம் சொன்னார். துர்கா பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாள். இது ரொம்ப நாள் இதே மாதிரி தொடர்ந்து நடக்காது, நடக்க முடியாது. போகிற வரை போகட்டும், விட்டு பிடிப்போம். நிச்சயமாக தன்னால் முடியாமல் வருவான் பாருங்க. எனக்கு அப்பா அம்மாவோட ஆரோக்கியம்தான் முக்கியம். அவங்க வரை இதெல்லாம் போக வேண்டாம். உங்க 2 பேரையும் மரியாதை குறைவா அண்ணன் நடத்தினா அது பெரிய தப்புதான். அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றாள்.
ஐயோ தாயே, என்னம்மா நீ பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்றியேம்மா என்று பதறி போனார்கள் இருவரும். பிறகு சற்று நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு கிளம்பினார்கள். எங்க அண்ணன் ஒன்னும் தெரியாதவன், அவன் எடுப்பார் கைப்பிள்ளை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்றாள் துர்கா கண் கலங்க. ஆதியிடமும் சொல்லி வருத்தப்பட்டாள். அவள் இந்த இவள் அந்த பெரியவர்களுக்கு சொன்ன சமாதானத்தையே ஆதி இவளுக்கு சொன்னான். பள்ளிக்கூடத்தில் இந்த முறை எக்கச்சக்க புதிய மாணவ மாணவிகள் சேர்ந்திருந்தனர். இன்னும் 4 டீச்சர்களை வேலைக்கு சேர்க்க வேண்டியிருந்தது. சந்தியாவிற்கு வேலை நெட்டி வாங்கியது. ஒரு நாள் ஆசிரியர்கள் அறையில் ஒரே சிரிப்பு. துர்கா எட்டி பார்த்தாள். அங்கு ஒரு பேப்பரை கையில் வைத்துக் கொண்டு சிரித்து கொண்டிருந்தார்கள். 10வது படிக்கும் ஷியாமளாவிற்கு 11வது படிக்கும் ராகுல் காதல் கடிதம் கொடுத்து விட்டானாம். அதை கையில் வைத்துக்கொண்டு ஆசிரியர்கள் படித்து சிரித்து கொண்டிருந்தார்கள். அதே அறையில் ஒரு மூலையில் அந்த பையனும் இன்னொரு மூலையில் அந்த பெண்ணும் சுவரை பார்த்து கை கட்டி நிற்க வைக்கப்பட்டிருந்தார்கள். துர்காவை பார்த்ததும் அவர்கள் சிரிப்பு நின்றது. எழுந்து நின்றனர். கடிதத்தை வாங்கி மேலோட்டமாக படித்த துர்காவிற்கு ஆத்திரத்தில் முகம் சிவந்தது. அந்த பையனையும் அந்த பொண்ணையும் முதல்ல வகுப்புக்கு போக சொல்லுங்க என்றாள். அவர்கள் இருவரும் குனிந்த தலை நிமிராமல் வகுப்புக்கு ஓடிவிட்டனர். அங்கிருந்த அத்தனை ஆசிரியர்களையும் பார்த்து, உங்களுக்கு எல்லாம் இது நல்லாவா இருக்கு? அவன் எழுதினது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் இதை இப்படியா டீல் பண்ணுவீங்க? அந்த கடுதாசியை பார்த்து நீங்கள் எல்லாம் இப்படியா சிரிப்பீங்க? நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கேலிக்கிடமானதில்லை அந்த பையன் செஞ்சது. கண்டிச்சிருக்க வேணும் அந்த 2 பேரையும். அடிச்சிருக்கணுங்கிறீங்களா என்ற ஒரு டீச்சர் துணிந்து கேட்டார். அப்படி செஞ்சிருந்தா அது மிகப்பெரிய தப்பு. புரிய வச்சிருக்கணும். இது வயசு கோளாறுதான். இது இப்ப தேவையில்லைன்னு. இதில் அவங்களும் சரி, அவங்களை கையாளும் நாமும் சரி, ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய நேரம். அதை நீங்க உணர்ந்துக்கோங்க. குழந்தைகளையும் உணர வைங்க என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டாள். நாங்கள் சிரித்தது தப்புதான் மேடம், சாரி என்றனர் 2, 3 பேர். பரவாயில்லம்மா, நீங்க சிரிக்க போய் அந்த பையனோ இல்லை அந்த பொண்ணோ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அது எல்லாவற்றையும் உத்தேசித்துத்தான் சொன்னேன். போகட்டும், வேலையை பாருங்க என்றவள் திரும்ப, உங்கள யார் அந்த பையனையோ பெண்ணையோ பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருங்க, இத பத்தின பேச்சையே எடுக்காதீங்க என்று கண்டிஷனாக சொல்லிவிட்டு போனாள். தன் அறைக்கு போன அவள் அங்கு ஆதித்யாவை பார்த்ததும் சகலத்தையும் சொன்னாள். சரி, நீ அந்த பையனையும் பெண்ணையும் தனித்தனியே கூப்பிட்டு கொஞ்சம் புத்தி சொல்லிவிட்டு விட்டுவிடு என்றான். அதன்படி துர்கா அந்த பையனை முதலில் கூப்பிட்டு அனுப்பினாள். பயந்து கொண்டே வந்த அவனை, வா ராகுல், வந்து இப்படி உட்கார் என்ற ஒரு நாற்காலியை காட்டினாள். அவன் தயங்க, சும்மா உட்காருப்பா என்றவள் சற்று நேரம் பேசாமல் இருக்க அவன் அழ ஆரம்பித்து விட்டான். அழாத ராகுல், நீ ரொம்ப நாள் யோசிச்சு இப்படி பண்ணியா இல்ல திடீர்னா என்று கேட்டாள் துர்கா. இல்ல மேடம், திடீர்னு என்னவோ 2, 3 நாள் தோணுச்சு, அதான் இப்படி பண்ணிட்டேன், ரொம்ப சாரி மேடம் என்றான் ராகுல். எந்த காரியத்தையும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கும் போது பண்ணக்கூடாதுப்பா. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க உனக்கு? நாங்க 2 பையனுங்க. அப்பா இல்ல, அம்மா தையல் வேலை செய்யறாங்க. பாத்தியா, கஷ்டப்பட்டு தானே உன்னை படிக்க வைக்கிறாங்க உன் அம்மா. நீ நல்லா படிச்சு சீக்கிரம் முன்னுக்கு வந்து அவங்கள காப்பாத்தணும்ப்பா. இந்த வயசுல இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் வரும் தான். ஆனா எண்ணங்கள் நம்மை ஆள விடக்கூடாது. நாம தான் மனசை அடக்கி ஆளணும். ஆமா, நீ என்ன மார்க் எடுத்த போன வருஷம்? 90% மேடம். இத்தனை நல்லா படிக்கிற பையன் கவனமா படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போய் அம்மாவை நல்லபடியா வச்சு காப்பாத்தணும். உங்களுக்காகத்தான் அந்த காலி வீட்டை லைப்ரரி ஆக்கி இருக்கோம். மைதானத்தோட நடு சுவரை இடிச்சு ஓரத்துல சுவர் கட்டி மைதானத்தை பெருசாக்கி இருக்கோம். நிறைய விளையாடு, புத்தகங்கள் படி, நல்ல பையன்னு பேர் வாங்கணும். உன் டீச்சர், ஸ்கூல் எல்லாத்துக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். என்ன புரிஞ்சதா? சரி மேடம், இனிமே எல்லாம் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு உங்க அம்மா மேல பிரியம் தானே? ரொம்ப பிரியம் மேடம். அவங்க உன்னை நல்லா வளர்க்கலேன்னு 4 பேர் சொல்லிடக்கூடாதுப்பா, பார்த்துக்கோ. இனிமே எப்பவும் இதெல்லாம் நினைவு வச்சுப்பேன் என்று கண்களில் நீர் வழிய கை கூப்பி விட்டு போனான் ராகுல். அடுத்தது அந்த பெண்ணை கூப்பிட்டு அனுப்பினாள் துர்கா. இத பாருமா, ஒரு பையனின் கவனத்தை நீ கவர்ந்தால்தான் அவன் உன்னை பார்ப்பான். தோ பார், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை டைட்டா போடாத.
இன்னும் அடுத்த சைஸ் ஸ்கர்ட் போட்டுக்கணும். சரியா? நான் ஒண்ணுமே பண்ணல மேடம். எதனாலயோ அவன் அப்படி பண்ணிட்டான் என்றாள் அவள். அதனால தாம்மா இறைஞ்சு பேசுறது, ஓஹோன்னு சிரிக்கிறது எல்லாம் கூட தப்புன்னு பெரியவங்க சொல்றாங்க. காய் முத்தி பழுத்தா அது பழம். சின்னதுல பழுக்க பார்த்தா அது வெம்பல்மா. எப்போதும் எப்போதும் நம்ம பேர் கெட்டுவிடக் கூடாதுங்கிற ஜாக்கிரதை உணர்ச்சியோட நடந்துக்கோ. சரியா? சரி மேடம். இனிமே அடக்கமா நடந்துக்கிறேன். சமத்து. ஓடு கிளாஸுக்கு என்றாள் துர்கா. ஒரு நாள் விளக்கேற்றும் வேளைக்கு பிறகு சதீஷ் வந்தான். வந்து நேராக வைத்தீஸ்வரனிடம் போய் எனக்கு 5000 ரூபாய் வேணும் என்றான். அது சின்னவர் கேட்காம எப்படி கொடுக்கறது? அவர் எதுனா சீட்டு கொடுத்திருக்காரா? நான் அவருக்கு எத்தனை நெருக்கமான சிநேகிதன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுங்க. அதான் தினம் தினம் பார்க்குறமே. ஆனா எங்களுக்கு கணக்கு காண்பிக்கிற நிர்பந்தம் இருக்கே. எனக்கு கொடுத்துட்டு நடராஜ் பேர்ல எழுதிக்கோங்க. வைத்தி ராமச்சந்திரனை கூப்பிட்டார். போச்சுடா, இந்த பெருசு அந்த பெருசு கூப்பிடுது என்று தனக்குள் முணுமுணுத்தான். அவர் காதில் அரைகுறையாக விழுந்திருக்க வேண்டும். அவர் இவனை நிமிர்ந்து பார்த்தார். அவர் பார்த்ததும் உள்ளூர பயம் வந்தாலும் என்ன என்று அதட்டினார் போல கேட்டான். அதற்குள் அங்கு வந்து விஷயத்தை கேட்ட ராமச்சந்திரன், நடராஜ் தம்பி கையெழுத்தோட ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு நீங்க வாங்கிக்கோங்க. அதுவும் நாளை காலையில வாங்கிக்கோங்க. விளக்கு வைக்க விட்டு இந்த கடையில இருந்து பணம் வெளியே கொடுக்கறது என்னைக்கும் வழக்கம் இல்ல என்றார். விருட்டென்று போய்விட்டான் சதீஷ். மறுநாள் காலை நடராஜ் இவர்கள் இருவரிடமும் விசாரணை நடத்தினான். தம்பி, உங்களுக்கு தெரிஞ்சுதான் வாங்குறாருன்னு நாங்க எப்படி நினைக்கிறது? தவிர ராத்திரி பணம் வெளியே போக கூடாதுங்கிறதும் ஒரு காரணம் என்றார் ராமச்சந்திரன். இத பாருங்க, அவங்க 2 பேருமே என்னோட நெருக்கமான சிநேகிதர்கள். இனிமே அவங்க எப்ப கேட்டாலும் கொடுங்க. இந்த சாயங்காலம் ராத்திரிங்கிற 10ஆம் பசலித்தனம் எல்லாம் இங்க தேவையில்லை. தெரிஞ்சுதா? நீங்க இங்க வேலை தான் செய்றீங்க. கடைக்கு சொந்தக்காரங்க மாதிரி நடந்துக்க வேண்டாம். தலையாட்டி விட்டு நகர்ந்து விட்டனர் இருவரும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.